அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 660வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் நீட் தேர்வு இன்றி டாக்டர் அதாவது முனைவர் பட்டம் பெற்று இணை மருத்துவத்துறையில் பணிபுரிவது எவ்வாறு என்பது ஆகும். இந்த தகவலை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் எஸ் முருகேசன் அவர்கள். டாக்டர் எஸ் முருகேசன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது சென்னையில் வசித்து வரும் இவர் இந்தியன் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பின் தேசிய தலைவராக செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் முருகேசன் சார், பிளீஸ். பல நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்த செல்லக்கூடிய வழியில நீங்க எங்களுக்கு உதவியாக இருந்து கொண்டு வருகிறீர்கள். இதுல குறிப்பாக இந்த குழுவில் இருக்கிற எல்லா முன்னாடிகளுக்கும் எல்லாமே என்னுடைய சீனியர்ஸ் தான். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் இந்த குழுவில் இணைந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்து, இன்றைக்கு ஐயா சொன்னதை போல் +2க்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியல மக்களுக்கு. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக படிக்கிறாங்க. படிச்சாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்னால அவங்க ஒரு படத்துல ஃபெயில் ஆகிட்டாங்களோ இல்லைன்னா அந்த பேரண்ட்ஸ் அவங்க கொடுக்குற ஒரு பெரிய அதாவது எதிர்பாராத மன உளைச்சலே அந்த குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருடைய கனவுகளும் பெற்றோருடைய கனவுகள் எல்லாத்துக்குமே அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைகளை திணிச்சு கடைசியில் அது விபரீதமான நிலைக்கு வருகின்றது. அப்ப கடந்த ஒரு 4-5 வருடமாக நான் சில விஷயங்களை எடுத்து செய்யும்போது இந்த +2க்கு பிறகு இணை மருத்துவத்துறை என்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டேன். காரணம் என்னவென்றால், நானும் ஒரு விவசாய குடும்பத்தில பிறந்து அன்றைய காலகட்டத்திலே ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அதனுடைய வலிமை என்னன்னு ஒரு விவசாயி தன் குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமங்களை அடைய வேண்டும் என்பது நமக்கும் தெரியும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது நான் ஸ்காலர்ஷிப்பை படித்தவன். அதுக்கு பிறகு என்னுடைய முக்கியமான துறைகளாக என்னுடைய அனுபவத்தை எடுத்து நான் ஒருங்கிணைந்த மருத்துவம், ஒருங்கிணைந்த விவசாயம், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, அது ஐடி எனேபிளா கொண்டு கல்வி, வணிகம் அப்படிங்கிற பல சூழல்ல நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் அப்படின்னு பண்ணும்போது தான் ஒரு காலகட்டத்துல இணை மருத்துவத்திற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதன் பிரகாரம் தான் நான் இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தை நான் செயல்படுத்துகின்றேன். ஐயா சொன்னதை போல நான் இந்தியன் ஆர்கானிக் ஃபார்ம் அசோசியேஷனுடைய பிரசிடண்டாக இருக்கின்றேன். பல நிறுவனங்களை சிஇஓ இருக்கின்றேன். அதில் குறிப்பாக MS இன்டர்நேஷனல் என்ற நிறுவனம் இன்னைக்கு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி உலக நாடுகள் எல்லாம் எடுத்து சொல்லினா அதுல ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி மருத்துவங்கள் ரொம்ப முக்கியமாக எடுத்து சொல்கிறேன். இதுல எனக்கு முக்கியமாக பங்களிக்கக்கூடிய எனக்கு மென்டாராக இருக்கலாம், எனக்கு ஒரு உயர்ந்த ஒரு பண்பாளர் ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உதவியுடன் தான் இந்த லேபு, இந்த ஆஃப்டர் +2 படிப்புகளை எப்படி ட்ரைனிங் கொண்டு போகிற விஷயத்தை நம்ம எடுத்து சொல்றோம். ஸோ இதுதான் அவங்க BSP ஹெல்த் கேர் நிறுவனம் இந்த ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்களோட மூலமாக நாங்கள் இந்த டயக்னோசிஸ் எப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப்டர் +2 படித்த பசங்களுக்கு ஒரு குறைந்த செலவிலை நாம் செயல்படுத்த நிற்கிறோம். இதுதான் என்னைய பற்றியான இன்ட்ரோடக்ஷன். இது நான் இப்போ மெயினா ஒரு 5 நிறுவனங்களை நான் இது ஐயா ஒரு பாலச்சந்தர் அவர்கள் உண்மையான மனிதர் டயக்னாசிஸ் பேஸ் அதே ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை வச்சு 20 வகையான டெஸ்ட்டை எழுதி கொடுத்து எனக்கு இந்த துறையிலே மருத்துவத்துறையில ஒரு பிரிவென்டிவ் ஹெல்த் கேர்ல இன்னைக்கு எனக்கு முன்னோடியாகவும் எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒருவர் இவர் தான். ஆகவேதான் இவரை என்னை சந்திக்கும் பொழுதுதான் நான் +2 முடிச்ச பிறகு அந்த பசங்களுக்கு எல்லாம் எப்படி நம்ம பார்ட் டைம் ஜாப் கொடுக்கலாம், என்னென்ன வழிகள் இருக்கிறது, என்னென்ன ஸ்கீம் இருக்கிறங்கிறதை ரொம்ப அருமையாக எனக்கு சொன்னார்கள். அப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் இணைந்து இந்த இணை மருத்துவத்துறையையும் உணவு மருத்துவத்தையும் இணைத்து சொன்னேன். அதோட அலோபதி சேர்த்து எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் BSP ஹெல்த் கேர் நிறுவனத்தை மேடவாக்கம் சென்னையிலிருந்து அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பல நல்ல காரியங்களை செய்து இன்னைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் அவர் எங்களுக்கு அதாவது லேபை ஆரம்பித்து அந்த லேப் மூலமாக எப்படி இந்த பசங்களுக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே எப்படி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இப்ப மெயினா இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இப்ப மெயினா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப ரிசல்ட் வந்தது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியல.
பேரண்ட்ஸுக்கு என்ன செய்யணும், அந்த பையனுக்கு வழிகாட்டுன்னு தெரியல. உடனே +2ல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, இல்லை அவங்க எதிர்பார்க்கிற மார்க் வாங்கலை அப்படின்னா அந்த பையனை வந்து ஒரு தற்கொலை நிலை கூட தள்ளிடுறாங்க. அது அவசியமே இல்லைங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிச்சோ அல்லது அந்த மாதிரி இல்லை. நான் வந்து ஒரு அக்ரியில படித்தேன், அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் ஜேஎன்எஸ்ல படித்தேன் டெல்லியில. அதுக்கு பிறகு ஒரு பிஹெச்டி நியூட்ரிஷன் டயட்டை வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்த மென்டார், அதாவது ஆண்டன் ஜெயசூரி அப்படின்னு கொழும்புல படித்தேன். அதுக்கு பிறகு அவர்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள சித்த மருத்துவங்கள், இயற்கை மருத்துவங்கள், அப்புறம் தான் நான் பிஜி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து யோகா அண்டு நேச்சுரோபதியை வந்து உருளிக்கஞ்சல் டைப் வச்சு நான் என்னுடைய குருமகனா இருக்கின்ற ஐயா ஒரு பரஞ்சோதியார் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஆராய்ச்சிகளை எடுத்து இன்னைக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மிகப்பெரிய ஒரு யாராலையும் குணப்படுத்த முடியாத விஷயத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா இறைவன் அருள், நான் எடுத்த முயற்சிகள். நான் ஒண்ணு நீட் எழுதுற அந்த காலத்துல இல்ல, இருந்தாலும் நான் எம்பிபிஎஸ்ஓ ஒரு எம்டியோ சர்ஜனா படிச்சோன்னு நான் வந்து நீங்க சம்பாதிக்கிறீங்க. சாதாரண ஒரு அக்ரியில பண்ணோம், அதுக்கு பிறகு மேனேஜ் பண்ணேன், அதுக்கு அடுத்து ஆராய்ச்சி பண்ணேன், பிஹெச்டி ஆயிட்டு நான் இன்னைக்கு ஒரு முனைவர். இன்னைக்கு ஒரு டாக்டர் சம்பாதிக்கிற காட்டும் 1 மணி நேரம். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கே +2 முடித்த ஒவ்வொரு மாணவர்களும் நிச்சயமாக அவர்கள் பெற்றோர்கள் தெரிந்திருக்கணும். இன்னைக்கு வந்து இது ஒரு டேட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும், எல்லா பேரண்ட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு +2 எழுதக்கூடிய மாணவர்கள் 7 லட்சம் பேர், அதுல பாஸ் ஆகிறவங்க வந்து 6 லட்சம் பேர், அதுல நீட்டுக்கு எலிஜிபிள் ஆகி போய் எக்ஸாம் எழுத போறவங்க ஒரு 1.5 லட்சம் பேர் போறாங்க. அதுல பாஸ் ஆகிறவங்க வந்து 70,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பிடிஎஸ்க்கு எம்பிபிஎஸ் இருக்கக்கூடிய சீட் வெறும் 10,000 ரூபாய், 10,000. இதுல இன்னொன்னு புரிஞ்சுங்க, நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை பண்ணி ஒரு ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறங்கணும்னு இன்னைக்கு என்னன்னா நீட் எழுதணும்னா ஒன்லி ஜஸ்ட் என்சிஆர்டி சிலபஸ் படிச்சாலே போதும். அது காமன் சிலபஸ், இந்தியா முழுக்க அது சிலபஸ் வரும் வரைக்கும் இது மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனுடைய ட்ரைனிங் கோச்சிங் இருந்தாலும் அந்த தகுதி அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் தான் அதை ஜெயிக்க முடியும். இப்படி உள்ள சூழ்நிலையில எல்லாருமே வந்து நம்ம டாக்டர் ஆகணும், எல்லாருமே டாக்டர் ஆகணும். என்ன பண்றா, என்னுடைய சுயநலத்தை ஒரு பெற்றோர்களுடைய சுயநலத்தை பிள்ளைகள் மேல இருக்கு, அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. அப்ப உண்மையிலே நீங்க மருத்துவத்துறையில வேலை பார்க்கணும் அப்படின்னா நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 20 கோர்ஸ் இருக்குது. 20 எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் கிடையாது, எப்படி யூபிஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 வகையான குரூப் 1 சர்வீஸ் இருக்கு. நாங்கெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டர்ல வந்து பாஸ் ஆகி போனவங்க தான். ஆனா இருந்தாலும் பவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நமக்கு வந்து பைனான்சியல் பவர், ஸ்கீம் பவர் இருக்கு. அது மாதிரிதான் இணை மருத்துவத்துறையில ஒரு சாதாரண +2 படித்த ஒரு மாணவன் பிஹெச்டி வரைக்கும் போக முடியும், அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப அவர் வந்து ஒரு டாக்டருக்கு ஈக்குவலாக ஒரு என்ன உயர்ந்த பதவிக்கு அவர் வர முடியும். அவரால் வந்து +2 வந்து அடுத்த டிஎம்எல்டி, அது மாதிரி பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி வரைக்கும் அவரால் போக முடியும், உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதனால இந்த நீட்டு எழுதி இப்படித்தான் வரணுங்கிற இதுக்கு பிறகு ஒரு 20 பேராமெடிக்கல் சொல்லக்கூடிய அந்த பேராமெடிக்கல்ல வந்து நீங்க எல்லாம் படிச்சு ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். அப்ப இந்த சூழலை என்ன செய்யணும் அப்படின்னா விரும்பிய படப்பிடிப்பு. உண்மையிலே மருத்துவத்துறையில வரணும்னா அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லணும், அப்ப இந்த மாதிரி 20 வகையானது இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ்ல இது இருக்குது, சில பிரைவேட் காலேஜ்ல தனியார் கல்லூரிகளையும் இருக்குது. இன்னைக்கு வந்து எல்லா பேராமெடிக்கல் சயின்ஸ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ்லாம் இருக்குது. அப்ப அதுக்கு வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டியோட அவங்க படிக்கலாம், ரொம்ப காசு எல்லாம் செலவழிச்செல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட வரும்போது இந்த இதை வந்து நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. 5 லட்சம், அதாவது 7 லட்சம் பேர் எழுதுறான், 6 லட்சம் பேர் பாஸ் ஆகுறான், அதுல வந்து 1.5 லட்சம் பேர் நீட் எழுதுறான். அதுல தகுதியின் அடிப்படையில் இவர்களெல்லாம் நீட்ல தேறி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு 70,000 பேர் இருக்காங்க. அந்த 70,000 பேர் 10,000 பேரு தான் சேர முடியும். அப்ப இப்படியாப்பட்ட சூழ்நிலை. இப்ப +2க்கு பிறகு அடுத்து என்ன வாய்ப்பு? டாக்டர் ஆகணும், நிச்சயமா ஆக முடியும். நீட் தேர்வு தான் முடிவா? இல்ல, நீட் தேர்வு இல்லாம நீங்க நினைக்கக்கூடிய மருத்துவத்துறையில் வேலை செய்யலாம். அதற்கு பேரு இணை மருத்துவம். அப்ப அந்த இணை மருத்துவ நீட் எழுதணுமா? இல்லை. அப்ப நீட் எழுதாம எப்படி ஆகிறது? பார்ட் டைம் ஜாப்புக்கே, அதாவது கிட்டத்தட்ட +2 முடிச்சுட்டு இந்த அதாவது இல்லைன்னா 2 வருஷ கோர்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில கொடுக்கக்கூடிய டிப்ளமோ கோர்ஸை 2 வருஷ கோர்ஸ் இப்ப 3 மாசமும் 6 மாசமும் மாத்திருக்கோம். இப்ப இந்த லீவ்லயே அடுத்தது போறதுக்குள்ள அந்த 90 நாள் கோர்ஸ் முடிக்கும் போது அது பின்னாடி நான் அதுக்கான வாய்ப்புகளை நான் சொல்றேன்.
இதை வந்து படிக்கிற காலத்துலயே அந்த பையன் வந்து மாசம் ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மெடிக்கல் இது ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறவங்க, அந்த தொழிலை அவங்க அப்பா அம்மா வைத்திருக்கிறவங்க, அவர்களுக்கு வந்து அதுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த பையன் நீட்டு எழுதுனா தான் படிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி உள்ளவங்க கூட இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க வந்து நீட் எழுதி பாஸ் ஆகக்கூடிய அளவு இல்லை. நீட் என்ற தேர்வுமே வந்து ஒரு தகுதியான அடிப்படையில நல்லவர்களை டாக்டர் ஆக்கம் தான் வச்சிருக்காங்க. அதுக்காக நான் எல்லாரும் நல்லவர்கள் இல்லை, எல்லாரும் சோடை போடுவர்கள் நான் சொல்லவில்லை. அனைத்து மாணவர்களுமே தகுதியானவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு எந்தெந்த துறையில என்ன செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குது. ஏன்னா 10,000 பேரு தான் நமக்கு உள்ள போக முடியும். அதற்கு மேல 70,000 பேர் வெளியிருக்காங்கன்னா அதை அவங்க போர்ஸ் பண்றதுல அர்த்தம் இல்லைங்கிறதா இந்த இடத்துல நான் பதிவிடுகின்றேன். அப்ப இந்த இதுலயுமே நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மருத்துவத்தை நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அடுத்த செலக்ட் போயிருங்க. இப்போ இதுல என்ன, இதுல வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20 சப்ஜெக்ட் நான் சொன்னேன். அந்த 20 சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். அதை ஏஎன்எம், ஜிஎன்எம், டிப்ளமோ இன் நர்சிங், டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன், ஆப்தால்மெட்ரி டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், பிளட் பேங்க் டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், இது இந்த மாதிரி இருக்குது. இந்த கோர்சஸ் வந்து சில கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் இருக்குது, நிறைய பிரைவேட் காலேஜ்லையும் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை நீங்க படிக்கிற காலத்துல என்ன நடக்குது, இதை வந்து நீங்க வந்து இந்த நாங்க சொல்லக்கூடிய இதுல வந்து இதுக்கு இடையில நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா 2 நிறுவனங்கள் இருக்கின்றது. அடுத்து சரிங்க. ஒண்ணு வந்து சிடிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இது கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் கண்டினியூங், அதாவது அகடமிக் சயின்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய சர்டிபிகேஷன் கோர்ஸ் 6 மாசம். இதுக்கு நான் ஃபர்தரா இதை பத்தியான டீட்டெயில் அனாலிசிஸ் டெக்னிக்கல் இதை வந்து ஐயா ஒரு நம்மளுடைய ஐயா பிஎஸ்பி ஹெல்த் கேர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் நான் ஷேர் பண்ண வைக்கிறேன். இந்த நிறுவனங்கள் நமக்கு என்ன இருக்குன்னா, இது வந்து சர்டிபிகேட் கோர்ஸ், அதாவது பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங் அப்படிங்கிறது. அதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை தெரியல, இல்ல அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கா இல்ல என்ன அனாலிசிஸ் தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரே டிராப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்டை எடுக்கக்கூடிய ஒரு சின்ன மைக்ரோ லேப் இதுல சொல்லிக் கொடுக்குறோம். அது வந்து அந்த 2 வருஷ கோர்ஸ் 3 மாச கோர்ஸாக ஆன்லைன்ல சரி நேரடியாகவும் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸை உடனே படிச்சு ஒரு சாதாரண +2 முடிச்ச பையனே வந்து அவன் வந்து ஒரு மாசம் 20,000 அந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய வழிவகைகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த பசங்களுக்கு அந்த 3 மாசம் கோர்ஸ் படிச்ச உடனேயே எம்எஸ்எம்இல லேப், இந்த மாதிரி மைக்ரோ லேப் இதெல்லாம் பண்றதுக்கு 50,000 ரூபாய் உடனே லோன், எந்த செக்யூரிட்டிங்கிற ஒண்ணும் கிடையாது. நாங்க ரெக்கமெண்ட் தான் போகும். எம்எஸ் பிஎஸ்பி ஹெல்த் கேர் நிறுவனங்கள் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பையனுக்கு நல்ல பையன் நான் சர்டிபிகேட் கொடுத்து எந்த செக்யூரிட்டி அவங்க கேட்கறது. ஸோ இதான் இதனுடைய பியூட்டி. அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து இவங்களை பூராமே வந்து நாங்க வந்து ஏதாவது நல்ல நல்ல மெடிக்கல் பார்ட் டைம் அவன் மருத்துவ படிச்சுக்கிட்டே இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரியாவும் இருக்கு. இந்த 3 மாசம் அந்த டிகிரியிலேயே அவன் வந்து அது பேராமெடிக்கலே படிச்சு போனோம். பிஹெச்டி வரைக்கும் அவனை கைட் பண்ணி அவனை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு பண்ணி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இதுல என்ன இதுன்னா, தகுதியும் திறமையும் உள்ள +2 மாணவர்கள். அவர் வந்து ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டாரு, இல்ல ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டாரு அப்படின்னா அது அல்ல. அந்த மாணவனுடைய நாலேஜையும் அவனுடைய ஸ்கில்லையும் அவனுடைய ஆட்டிடியூடையும் நம்ம இந்த பேராமெடிக்கல் சிஸ்டத்துல அவன் ஒத்து வருவான் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸோட நாங்கள் கவுன்சிலிங் செய்து அவனுக்கு முறையாக அட்வைஸ் பண்ணி எடுக்காத அளவுக்கு நாங்கள் உதவியாக இருக்கின்றோம். அதனாலதான் +2 படிச்சுட்டு உடனே போய் நம்ம வந்து கேப்டன் 50 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுக்கணும், 20 லட்சம் கொடுக்கணும், ஐயோ என்ன பண்றது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்ப தகுதியும் திறனும் உள்ள நம்ம குழந்தைகளுக்கு மேல் பயிற்சி பண்ணி அவங்களுக்கு தகுதியான சில ஸ்கீம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல அவங்களை இணைத்து அவர்களுக்கு தரமான இதுகளை நம்ம கொடுக்க போறோம். அப்ப இங்க நான் இறுதியாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதிர்காலத்துல இன்னைக்கு வந்து எந்த மருத்துவத்தையும் நான் கைவிட முடியாது. அலோபதி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, நேச்சுரோபதி தான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, சித்தா தான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, யுனானி தான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் பேராமெடிக்கல்ஸ் வச்சு நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படிங்கலாம் சொல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்தில் நாம்
அனைத்து மருத்துவங்களையும் இணைக்கும் பொழுது, ஆனால் எல்லா மருத்துவத்திற்குமே இந்த உணவு என்பது முக்கியமாக இருக்கின்றது. என்னுடைய ஆராய்ச்சிகளிலே நான் அதிகமா இருந்தேன்னா, எனக்கு அப்பெல்லாம் நாடி பார்த்து இவருக்கு இதாக அப்படின்னு. அந்த நாடியை மட்டும் இன்னைக்கு தகுதியின் அடிப்படையில பார்க்கக்கூடிய டாக்டர் இன்னைக்கு குறைவு. அப்பொழுதுதான் எனக்கு ஐயா இவரு பாலச்சந்திரன் அவர்கள் எனக்கு நண்பராக கிடைக்கும் பொழுது அவரை பத்தி நான் புரிந்து கொண்டேன். அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிராப் ரத்தத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேன். அதன் பிறகு அந்த டயக்னாசிஸ் செய்வதற்கும் அதை ஒரு ஹெல்த் கார்டை மாற்றி எங்களுடைய உணவே மருந்தே உணவு அந்த கான்செப்டில் அவர்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருந்தது. ஃபெயிலியர் என்பதே இல்லை. 98% சிலர் 5% 10% சில ட்ரீட்மெண்ட்ல பிரச்சனைகளாக இருந்தாலும் டயட் இதுல இதா இருந்தாலும் அதன் பிறகு மில்லட்ஸினுடைய மொத்த ஆராய்ச்சி செய்து அதிலே 3 விதமாக எடுத்துக்கொண்டேன். அப்பொழுது ஜெனரல் ஹெல்த், இந்த ஃபங்க்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது. அந்த கிட்னில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறதை அனலைஸ் பண்ண வேண்டியது ஐயா பாலச்சந்திரன் போன்றவர்கள். அவர்கள் தான் இன்னைக்கு ரத்தத்தை எப்படி எடுப்பது என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவர் ஒவ்வொரு இது எனக்கு பார்க்கும்போது அந்த வழி இல்லாம ஏன் சில இடங்கள்லாம் போய் டெஸ்ட் எடுக்கும் போது ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு டயபெட்டிக் ஈஸியா டெஸ்ட் பண்ணலான்னு நிறைய பேர் தெரியல. குளுக்கோமீட்டர் ஒண்ணு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியறது. ஸோ அதே மாதிரி ஒரு இசிஜி எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு தெரியறது இல்லை. ஏன்னாப்பா இவங்க எல்லாம் வயதானவர்கள், அது எஸ்பெஷலி இன்னைக்கு ரொம்ப சிரமப்படுறவர்கள் அனைவருமே வயதானவர்கள். இன்னைக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் எடுக்கணும் 5000 ரூபாய் தேவைப்படுங்க. அதே டெஸ்ட்டை பேசிக் 20 டெஸ்ட்டை நீங்க சாதாரண உங்களுடைய குடும்பங்களே நீங்க அதை ஒரு மைக்ரோ லேபாவோ அல்லது மொபைல் லேபாவோ நீங்க வச்சுக்கலாம். எங்க போனாலும் அதை கேரி பண்ணலாம். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு மருத்துவர்ங்கிற மாதிரி எப்படியோ அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு அனலிஸ்ட், ஒரு டயக்னோசிஸ்ட் அப்படிங்கிறத அவர் வச்சு அவர்களுக்கு அடுத்த லெவல்ல ஒரு மாதம் இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நபருக்கு அதே நபரை ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கிற வழிகளும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படின்னா த காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் டயட் வித் உங்களுடைய டயக்னாசிஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கிறது. ஆகவே எங்களோட ட்ராவல் பண்ற அனைத்து +2 மாணவர்களுக்கும், அதாவது ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க இல்ல 2 பாடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்தபடியா ஒரு 5 நிமிடம் என்னுடைய நண்பர் இப்போ அவர் இருக்கிறார், லைன்ல இருக்கிற ஐயா பிஎஸ்பியினுடைய ஓனர் அண்ட் ஃபவுண்டர் மிஸ்டர் பாலச்சந்திரன் நாயுடு. அவர் கிட்டத்தட்ட இந்த துறையிலே ஒரு 40 வருடங்கள் பல நல்ல சீனியர் டாக்டர் வேலை பார்த்தவர். அவருடைய அனுபவம்லாம் நமக்கு தேவை. அதைத்தான் நான் அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு, ஐயா இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நான் உங்களோட உதவி பண்றேன், உங்களோட ட்ராவல் பண்றேன், நீங்களுக்கு எல்லா கம்ஃபர்ட்ஸ் நான் கொடுக்குறேன், நம்ம ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸையாவது சென்னையிலே நாம் சரியான வழியில அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நாம் ஒவ்வொரு வீட்லையும் போய், அதாவது இப்பெல்லாம் அரசாங்கமே நிறைய, அதாவது என்னன்னா வீட்டுக்கு மருத்துவம், வீட்லேயே மருத்துவம், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில பல விஷயங்களை செய்து, அதே மாதிரியே நாம் இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படியாப்பட்ட ஸ்கில்டு டெக்னீஷியன் நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதின் பெயரிலே அவர் கிட்டத்தட்ட அந்த அலிசான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் அந்த சான்றிதழ் கிட்டத்தட்ட உலகம் எல்லாம் இந்த சான்றிதழ் அதுக்கு வேல்யூ இருக்குது. +2 படிச்ச பிறகு அந்த 3 மாசம் கோர்ஸ் படிச்சாலே போதும். சிடிடிஎஸ்க்கு 6 மாசம் படிச்சா போதும். ஆன்லைனுக்கு நேரடியாக இருக்குது. அதற்கான மற்ற விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல நான் ஐயா பாலச்சந்திரன் நாயுடு அவர்களை 5 நிமிடம் ஃபர்தரா இந்த டெக்னிக்கல் சைட்ல +2 படித்த மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான வழிகளை நாம் கொண்டு போறோம் என்பதை இந்த போரத்துல நீங்க பேச நான் அழைக்கின்றேன். வித் ஐயா அக்ரிஜோ பெர்மிஷனோட. ராமச்சந்திரன் சார் ப்ளீஸ். ஐயா வணக்கம். அவர் இதுதான் சார் என்னுடைய கான்செப்ட். நான் 40 அனுபவத்துல என்னால டாக்டர் படிக்க முடியல. என்னுடைய நண்பர்கள் 10 பேரை எம்எஸ்சி பிஹெச்டி பண்ண வச்சுட்டேன். அதுல 1-2 பேர் அப்போ நாங்க படிக்கிற காலத்துல எம்பிபிஎஸ் லேட்டரல் என்ட்ரின்னு ஒன்று இருந்தது. பிஎஸ்சி முடிச்சுட்டு 4 வருஷம் படிக்கலாம். அது எம்ஜிஆர் சிஎம்மா இருக்கும் போது அது மாதிரி கொண்டு வந்தாரு. 5 வருஷம் படிப்பை 4 வருஷமா ஆக்கினாரு.
அதுக்கு பிறகு பிறகு போக போக மருத்துவத்துறை வேற மாதிரி ஆனதுனால நம்ம வந்து இணை மருத்துவத்துறையிலேயே மருத்துவத்துறைக்கு இணையாக நம்ம சம்பாதிக்கலாம். அதான் நீட் எழுதாமையே நம்ம +2 முடிச்சுட்டு டிஎம்எல்டி போகலாம். அதுக்கப்புறம் டிஎம்எல்டி முடிச்சுட்டு பிஎஸ்சி போனோம். இப்போ குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, கல்லூரியில இலவசமா சீட்டு கிடைக்கும், பிஎஸ்சி போயிட்டு அதுக்கப்புறம் டிஎம்எல்டி பண்றாங்க. அப்போ இதுல ஒரு 3 வருடம், இதுல ஒரு 2 வருடம் வீணா போகுது. இப்போ டிஎம்எல்டி முடிச்சுட்டா உடனடியாக வேலை வாய்ப்பு. மார்னிங் 6 to 8 ஒர்க் பண்ணா போறோம். சிம்பிளி ஏர்ன் 1000 rupees, 500 to 1000 rupees நல்ல லேப்ல. அதுக்கப்புறம் பிஎஸ்சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் லீவ் போட்டு கூட எம்எஸ்சி படிக்கலாம். அப்புறம் வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது பிஹெச்டி பண்ணிட்டு டாக்டர் ஆகலாம், பெருமையா வாழலாம் சார். இது வந்து அலெக்சான் ஒரு நிறுவனம் நம்ம யூகேல தலைமையகமாக கொண்டு மக்களுக்கு பலவிதமான படிப்புகளை மிக அருமையாக வடிவமைத்து இலவசமாக அளிக்கிறார்கள் சார். அந்த இலவசமா வாங்கிட்டு போயிட்டு சர்டிபிகேட் வேணும்னும் போது மட்டும் பே பண்ணா போறோம். சிடிடிஎஸ் என்பது மத்திய அரசு நிறுவனம். திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு பதிவு செய்ய இது போதும். இந்த பரிசீலனை வந்து 3 மாத பயிற்சி, 6 மாத பயிற்சி, 2 வருட பயிற்சிகள் இருக்கிறது. தகுதியும் திறமையும் உள்ளவர்களுக்கு மேல் பயிற்சிக்கு அரசு மற்றும் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பட்டய படிப்புகளுக்கு பரிந்துரை செய்து அதன் மூலம் வாயிலாக அரசு பணியம் பெற வேண்டும். இது ஏன் குறிப்பா சொல்றேன்னா, பின்தங்கிய மாவட்டங்களாக விழுப்புரம், திருவள்ளூர், அது மாதிரி திண்டிவனம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள்லாம் வந்து இந்த அங்கீகாரம் பெறாத ஒரு இடத்துல போயிட்டு அவங்க செய்கிற பொய்யான வாக்குமொழிகளை ஏற்படுத்தி கொண்டு டிஎம்எல்டி படிச்சுட்டு திருப்பி வந்து 5000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நிலையை மாற்றுறதுக்கு தான் இந்த முயற்சியை நான் முன்னெடுத்திருக்கிறேன். சென்னையில் மிக மிக குறைந்த கட்டணம், பயிற்சி கட்டணத்துக்கு வங்கி கடன் உதவியெல்லாம் செய்யலாம். இதான் சார் என்னுடைய நான் டிசைன் பண்ணது. இந்த 10 விதமான கருவிகளை கொண்டு ஒரு 20 விதமான நோய்களை நம்ம முன்னரே அறியலாம் சார். இது என்னுடைய 40 வருட அனுபவத்தில் இதை நான் வடிவமைச்சிருக்கேன். மேனுவல் எரர்ஸ் எல்லாத்தையும் அந்த செயற்கை நுண்ணறிவு, ப்ளூடூத் டெக்னாலஜி போன்றவற்றை வைத்து அந்த பிழைகளை தவிர்க்க வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம சென்னையில இருந்து கண்காணிக்கலாம். அந்த அளவுக்கு அதை பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய முகவரி தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி சார். முடிச்சிருக்கேன். இதுல ஒரு 5 நிமிடம். வாழ்க வளமுடன். இந்த இனிய மாலை நேரத்தில் உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியுடன் இணைகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை இன்று ஒரு தொழில்நுட்பம் என்ற தலைப்பிலே திரு அக்ரஜோ அவர்களும் அவர்களது முன்னோடிகளும் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை பெற்று தந்த வேளாண் விஞ்ஞானி டாக்டர் முருகேசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுதானங்களில் உள்ள நுண் சத்துக்கள் எவ்வாறு மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு உதவுகிறது என்பதை அவர் மூலமாக அறிந்து கொண்டு இதனை நான் பெற்ற பரிசோதனை அனுபவம் மூலமாக பயன்படுத்தி உறுதி செய்து கொண்டு அதனை நம் மக்கள் அனைவருக்கும் அளிக்க விரும்புகிறேன். எனது பெயர் பாலச்சந்திரன். சென்னை மருத்துவக் கல்லூரியில் 40 ஆண்டுகளாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் ஆய்வுக்கூட நட்பராக 70களில் மருத்துவத்துறையில் பெரிய தொண்டாக புரிந்து வந்த மருத்துவ மேதைகள் பலருடன் பணியாற்றியிருக்கிறேன். உதாரணமாக பேராசிரியர் தம்பையா, பேராசிரியர் தெய்வநாயகம், பேராசிரியர் KVK, பேராசிரியர் ஜெயார் சங்கரன், பேராசிரியர் என் கருணாநிதி போன்ற பலரின் தலைமையில் பணியாற்றி பல அனுபவங்களை பெற்று அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு மக்களுக்கு இதை கற்றுத்தர ஆவலாக இருக்கிறேன். டிஎம்எல்டி என்கின்ற 2 வருட படிப்பு தற்போதைய அறிவியல் வளர்ச்சி, கணினி தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நேரத்தை வீணாக்காமல் 90 நாட்களில் 3 மாதம் மனித சமுதாயத்துக்கு ஏற்படும் தொற்றா நோய்களுக்கான 10 விதமான தொற்றா நோய்கள், 10 விதமான எளிய தொற்று நோய்கள் இவைகளை ஒரு துளி ரத்தத்தில் கற்றுக்கொள்ளலாம். இன்று தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்து விட்டது. பரிசோதனை செய்ய எந்த விதமான தொழில்நுட்பமும் தேவையில்லை. அதற்கான கருவிகள் லட்சக்கணக்கில் இருக்கின்றன. அதிலே ரத்தத்தை கொடுத்து விட்டால் போறோம். 60 விதமான பரிசோதனைகளை செய்து தள்ளிவிடும். ஆனால் அது கொஞ்சம் ஏழை மக்களுக்கு எட்டாத கனி. ஆகவே அதனை மிக சுருக்கி 10,000 ரூபாயில் அனைத்து பதிவுகளையும் வாங்கி கிராமத்திற்கு ஒரு ஆய்வகம், ஒரு கிராம அரசு செய்து கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் என்பது நன்றாக இயந்து கொண்டிருந்தாலும் அரசின் கை நீளாத இடங்களுக்கும் நாம் செல்ல இயலும். அதனால ஊருக்கு ஒரு படித்த +2 படித்த மாணவர் போதும். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாலச்சந்திரன். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. உண்மையிலேயே அவர் வந்து ஏன்னா இப்ப அவருக்கு வயசு ஆல்மோஸ்ட் 80 நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்பதான் நான் சொன்னேன், உங்களுக்கு எல்லா வசதி நாங்க பண்ணி கொடுத்துட்றோம் ஐயா, எங்களோட நீங்க டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல எடுத்துருக்கோம் ஐயா. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ +2 நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12,618 பஞ்சாயத்து இருக்குது, 138 முனிசிபாலிட்டி இருக்குது, கிட்டத்தட்ட 12 to 14 இன்னைக்கு ரீசெண்டா 14 கார்பரேஷன் இருக்கு, 16 மண்டலம் இருக்கு. அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேல இருக்கு. இந்த மாதிரியான அனைத்து பகுதிகளிலுமே நல்ல ட்ரெயின் பண்ண ஒரு +2 படித்த மாணவர்களை வைத்து அதிகம் இந்த மருத்துவத்துறையை பணி செய்ய வேண்டும் என்று விரும்பியவர்களை நாம் தேர்வு செய்து
அவர்களுக்கு முறையான பயிற்சிகளை கொடுத்து இதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று இருக்கின்றோம். இந்த தருணத்தில யாரெல்லாம் பிளஸ் டூ முடிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம என்ன செய்யலாம், டாக்டருக்கு படிக்க முடியல, இல்ல நீட்டு போய் எழுத முடியல, பணம் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சில குடும்பங்கள், ஏன்னா நாங்களும் ஒரு காலத்துல என் பொண்ணு வந்து பிடிஎஸ் படிக்கத்தான் கிடைச்சது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ஸ் இது மாதிரி ஆகணும். இன்னைக்கு அவ வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறத காட்டிலும் இன்னைக்கு அதிகமாக சம்பாதிக்கிறா சென்னையில். அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து நீங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சா இதுல இன்னைக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 20 டெஸ்ட்டுக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சா இன்னைக்கு 250 ரூபாய் 300 ரூபாய் கூட ஃபீஸ் வாங்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அதனால இதெல்லாம் உணர்ந்து பேரண்ட்ஸும் நீங்க அதை உணர்ந்து பிளஸ் டூ படித்த பிறகு ஒரு 20 துறைகள் இருக்கிறது. அதிலே நாங்க வந்து சிறப்பாக அந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த சூழலில் நீங்கள் எல்லோரும் எங்கள் நிறுவனங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே போல சார் ஆல்ரெடி ஜோஸ் சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வழிகாட்ட நேர்மையான வழியிலே நியாயமான வழிகளிலே. அப்ப இதுல வந்து வெவ்வேறு விஷயங்களுக்கு இதுல இன்னும் அடுத்த லெவலுக்கு அந்த பயணம் எப்படி கொண்டு வரணும், ஒரே இடத்துல 5 விதமான சர்வீஸை கொடுத்து அதை பெரிய பிசினஸா மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி எம்எஸ்எம்இக்கு சொல்லி அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய்க்கு 40% மானியத்திலே வாங்கி கொடுக்கிற நிலைமையும் உண்டு. அப்ப அவர் என்ன டிசைட் பண்றாரோ அந்த ஏர்னிங்கை அவரால் அடைய முடியும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் கடைசியா நான் பதிவு செய்கிறது என்னவென்றால், நீங்க எம்பிபிஎஸ் தான் படிக்கணும். எம்பிபிஎஸ் படிச்ச தகுதியான பசங்க வந்து உங்களுக்கு காசு செலவெல்லாம் போயிட்டா நம்ம படிக்க வைங்க, தப்பே இல்லை. மெரிட்ல போய் படிட்டான், நல்லா படிச்சாங்க. ஆனா நீங்க வந்து உங்க நிலத்தை வித்து வீட்டுல நகையை வித்து 2 கோடி 3 கோடி கௌரவத்துக்கான படிக்க வைக்காது. கௌரவத்துக்கான படிக்க வைக்கிறது வந்து அதுல வந்து பெரிய லாபம் கிடையாது. ஆகவேதான் இந்த நம்மளுடைய குழு முன்னோடி நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் பேரண்ட்ஸ் யாராவது இதுல கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய என்னன்னா, பிளஸ் டூ படித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் மருத்துவத்துறையிலே, இணை மருத்துவத்துறையிலே என்பதை நாங்கள் வழிகாட்ட தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களை அணுகுங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவைப்படும் போது ஜோஸ் சாரை மீட் பண்ணுங்க. நம்ம ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரம் அவருக்கு தலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அதே போல எங்களுடைய ஆபீஸ் மேடவக்கம்ல இருக்கிறது. இன்னொரு ஆபீஸ் குளத்தூர் இருக்கு, டி நகர்ல 3 இடத்துல நான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ அடிக்கடி 15 நாளைக்கு ஒருக்க மதுரையில வந்து நாங்கள் கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆகவே நீங்க எங்களுக்கு தகவல் கொடுங்கள், உங்களுக்கு எல்லா வழிகாட்டும் நாங்கள் சொல்லுவேன் சொல்லி இந்த நல்ல நாளிலே இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு முருகனுடைய சஷ்டி, முருகனுக்கு உகந்த நாள். ஒரு என்னன்னா அதாவது சத்துருக்களை அழிக்கும் ஒரு நாளாக கருதப்படும் இந்த நன்னாளிலே நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் உயர்ந்தவர்களை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நாம் வந்து ஏதேனும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது, இதை பத்தி ஆஃப்டர் பிளஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையாத பண்ணீங்க, நானும் இருக்கின்றேன். ஐயா பிஎஸ்பியினுடைய எம்டி ஐயா பாலச்சந்திரன் இருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு அதுக்கான உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கான பதிலையும் கொடுக்க தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் முருகேசன், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் நீட் தேர்வு இன்றி டாக்டர் அதாவது முனைவர் பட்டம் பெற்று இணை மருத்துவத்துறையில் பணிபுரிவது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் எஸ் முருகேசன், இந்தியன் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பின் தேசிய தலைவர், சென்னையிலிருந்து பேசினார். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. பங்கேற்பாளர்கள் ஒவ்வொருவராக தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாட்டில் 10,000 மருத்துவ இடங்கள் தான் இருக்கிறது என்ற தகவலை டாக்டர் முருகேசன் அவர்கள் தெரிவித்தார்கள். 10,000 இடத்திற்கு 10,000 பேரை தான் அமர்த்த முடியும். அதற்கு மேல உள்ளவங்க வந்து தகுதி அடிப்படையில் செல்வது இயலாத காரியம்தான். அந்த ஒரு நிலையில் எட்டாத கனிக்காக பணத்தையும் செலவு செய்து வாழ்க்கையும் வீணடித்து விடாமல் மாணவர்கள் படிப்பு நமக்கு காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை பயின்று பயனடையுமாறு தகவல்கள் வழங்கியிருக்காங்க. எனவே இந்த நிகழ்ச்சி மூலம் அனைவருக்கும் இந்த தகவல்கள் வந்து சேர்த்ததற்காக நான் டாக்டர் எஸ் முருகேசன் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தங்கள் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் திரு சதானந்தம் கரூர் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள் சதானந்தம்ங்க. பிளட் பிஹெச், யூரின் பிஹெச் செக் பண்ணும் பொழுதே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு தகவல் இருக்கு இல்லைங்களா?
நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கிற ஆமாங்க. ஞாபகம் இருக்கிறத அதை எப்படி டெஸ்ட் ஆமாங்க. பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விவரமும் சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கான மீட்டர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க சென்ட்ரியோ அது நிறுவனம், அப்புறம் அதே மாதிரி ம். இவங்க தைரோ கேர் என்ன பண்றாங்கன்னா, பிளட் சாம்பிள் மட்டும் எடுத்து இப்போ கோயம்புத்தூர்ல அப்புறம் மும்பையில் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து டிஃப்ரெண்ட் இதில், அதாவது 2000, 4000, 5000, 3000, அப்புறம் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்கள்லாம் என்னென்னலாம் சொல்ல முடியும்னெல்லாம் சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் அதுக்கு அடிப்படை வந்து இந்த 2 விஷயம் தான்னா, இதை மட்டும் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். அதுக்கு நமது நிறுவனம் சார்பில் என்ன பண்ணுறீங்க, அல்லது எப்படி வாய்ப்பு ஓகே. இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உதவியாக இருக்கும். ஏன்னா நான் இங்கே வந்து பேசினப்போ பிளட்ல வந்து பிஹெச் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ம். ஒருத்தர் வந்து இல்ல ம். அந்த சீரம் மட்டும் பிரிச்சுட்டு பார்க்க முடியும் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாரு. எதனாலன்னா ம். இது ஏதோ அந்த மெடிக்கல் அதாவது அலோபதிக்காரங்களுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியும் மற்றவங்கலாம் ம். உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்குது நாட்டில். இங்க சமீபத்தில் கரூர்ல மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய டீனை பார்க்கறதுக்காக போயிருந்தோம் சமூகத்தில். அப்படி பேசும்பொழுது இந்த புற்றுநோய்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படின்னு கேட்டப்போ, இது சித்த மருத்துவமெல்லாம் அப்படி ஒன்றும் வேலை செய்யாது, ஒன்லி ஆங்கில மருத்துவம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கவர்மெண்ட்ல வந்து ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரி தொடங்கியிருக்காங்களா? இதில் இருக்க அடையாறில் இருக்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் உதவி பெறும் நிறுவனம் மாதிரி தான் இருக்கே தவிர டைரக்டாக அரசாங்கமே இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் கொஞ்சம் அமைதியாக அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த இந்த விஷயங்கள்ல கூட என்ன பண்ண முடியும்னு சொன்னா நல்லா இருக்கும். அப்புறம் உணவை பத்தி எல்லாம் கூட முன்னாடி வேற வெளியெல்லாம் பேசியிருக்கீங்க. அந்த விவரம் கூட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இப்ப வந்து மெயினா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து +2 மாணவர்களுக்கு என்னென்ன நீங்க கேட்டது ஒரு அருமையான கிளாரிபிகேஷன். இதைத்தான் இந்த மாணவர்களுக்கு சொல்லி இப்ப அதை வந்து ஐயா பிஎஸ்பி அவர் ஆன் சொல்வதை காட்டிலும் ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் சொல்லுங்க. அதாவது நீங்க கேட்டது அருமையான கேள்வி. நம்ம உடல் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டையில் இருப்பதுதான் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. ரத்தத்தில் இருப்பது எல்லாமே நமது சிறுநீரில் வெளிவரும். அப்போ சிறுநீரில் வெளிவராத பரிசோதனைகளை மட்டும் நாம் ரத்தத்தில் செய்தால் போறோம். இது ஒரு எளிய பழமொழி. தினந்தோறும் நீங்கள் உங்களுடைய யூரினை நீங்களே வெறும் 10 பைசா காசில் பரிசோதனை செய்து கொள்ளலாம். மிக மிக சிறுநீரில் வரக்கூடிய நோய்களில் 5 விதமான உறுப்புகளின் பலன் தெரியும். ஒன்று, உங்களுடைய கல்லீரல் நன்றாக வேலை செய்கிறதா என்பதை நிறத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம். பிஹெச் என்பதை சார் சொல்லியது போல நமது உடல் பிஹெச் வந்து சற்று பிஹெச் ஆல்கலைனை சார்ந்தது. ஆசிடாக இருக்கக்கூடாது. நம் உடலிலே ஆசிட் எங்கும் இருக்கக்கூடாது. ஆசிடாக இருந்தால் அது அசிடோசிஸ் என்கிற ஒரு நிலைக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாக ஆகும். இத்தகைய பரிசோதனைகளை பெரிய பெரிய மருத்துவமனைகளில் கூட லேபுக்கும் பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கும் உள்ள தூரத்தில் கொண்டு செல்லும் போது மாறிவிடும். ஆகவே இந்த கேஸ் அனாலிசிஸ், பிஹெச் அனாலிசிஸ் போன்ற கருவிகள் ஐசியூ என்ற லேபில் உள்ளேயே செய்ய வேண்டும். அதை மருத்துவர்களே செய்வார்கள். இதை நம் உடலை நாம் பாதுகாத்துக் கொள்வது போல நாம் குடிக்கும் நீரினை டாக்டர் ஐயா முருகேசன் கூறுவது போல நீரினை ஆர்ஓ வாட்டரை அனைவரும் பருகி கொண்டிருக்கிறோம். அதே சற்றே மாற்றி ஆல்கலைன் வாட்டராக பருகினால், அதுக்காக நிறைய ஆல்கலைன் இருக்கக்கூடாது, 7.5, 7.2 அதுக்குள்ள வச்சுக்கிட்டா பண்ணலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன லிட்மஸ் பேப்பர் வருதுங்க. அது வந்து 10 ரூபாய் தான் அந்த பேப்பர். அதை வாங்கி கிள்ளி பார்த்தோம்னா டெய்லி நம்மளே தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்பு என்ன நிலைமையில இருக்குன்னு. நாக்கில் வைத்து எச்சில் ஆசிடா இருக்கா ஆல்கலைனா இருக்கான்றத நாக்கில் லிட்மஸ் பேப்பர், வேற ஒன்றும் இல்லை. நீங்க சயின்ஸ் கிராஜுவேட் தான். லிட்மஸ் பேப்பர் ப்ளூ டு ரெட், ரெட் டு ப்ளூ, அவ்வளவுதான். அதை வைத்து நம்ம ஆல்கலைனா ஆசிடா என்பதை எளிதாக கண்டுகொள்ளலாம். மற்றும் ஒரு விஷயம், தேவையில்லாத நம்ம உடலிலே 3600 பயோகெமிக்கல் ரியாக்ஷன்கள் ஏற்படுகின்றன. இப்பொழுது தைரோகேர் நிறுவனத்தை நானும் 20 வருட காலமாக ஆதரித்து வந்தவன் தான். ஆரம்ப காலத்திலே அவர்களால் உதவி செய்திருக்கிறேன். ஆனால் பிரிவென்டிங் ஹெல்த் கேர் என்கின்ற இந்த பரிசோதனைகள் மட்டும் 4000 மில்லியன் அளவுக்கு இந்தியாவில் மட்டும் 4000 மில்லியன் என்பது கணக்குறை. ஆகவேதான் அம்பானிகளும் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் சிறிய லேபுகளை அழித்துவிட்டு
அவர்கள் கார்ப்பரேட் லேபரேட்டரி கொண்டு வந்து விட்டார்கள். இது கூடிய விரைவில் சற்று மாற்றங்கள் வரும். ஏனெனில் இங்கிருந்து ஒரு பயாலாஜிக்கல் ஸ்பெசிமெனை ஏர்போர்ட் மூலமாகவோ அல்லது வேறு எது மூலமாகவோ பொதுமக்கள் பழகும் போது எடுத்து செல்லக்கூடாது. இந்த மக்கள் வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் லேபில் கொடுத்து அங்கே லேபில் இருந்து பகுத்தாய்வு லேபுக்கு அனுப்புவதற்கு நிறைய நேரமாகும். இந்த நேர காலத்தில் ரத்தம் மாறிவிடும், உங்களுடைய உண்மையான வேல்யூ வராது. எனவே பழையது போல 70களில் இருந்தவர்கள் நல்ல மருத்துவர்களிடம் உங்களுடைய குடும்ப மருத்துவராக வைத்துக் கொண்டு சென்றால் அவர்கள் முதலில் உங்களை பரிசோதிப்பார்கள். பரிசோதனை தேவையான பரிசோதனை மட்டும் எழுத வேண்டும். முதலில் சிறுநீர் பரிசோதனை செய்து பார்த்து அதில் ஏதாவது கோளாறு இருந்தால் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து விடலாம். இதற்காக பரிசோதனைகளை வந்து நம்ம எழுதி கொடுத்து ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு வாரம் ஆகிறதுக்குள்ள இந்த கோல்டன் பீரியட் நீங்கிவிடும். நன்றி, வணக்கம் சார். ஆமா, இதுக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கியா, டோட்டல் ஒரு 10 வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. அது வந்து நாங்க எப்படி பண்றோம் அப்படின்னா, நேரடியாக அந்த மேனுஃபேக்சரத்தை வாங்குறதுனால உங்களுக்கு அந்த டீலர் பிரைஸும் வராதுங்க. எங்களை பொறுத்தவரை எங்க கம்பெனி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கமர்ஷியல் வைத்து பண்ணவில்லை. இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை வந்து சர்வீஸ் ஆகவும் காஸ்ட் மட்டும்தான் பண்றோம். அதனாலதான் இந்த இதுதான் யூ கேன் டூ அப்படிங்கிறது. இதுக்கு வந்து எந்த ஒரு லைசன்ஸ் அது இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. இது வந்து யூ கேன் டூ. இந்த இது வந்து உலக அளவுல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் லெவல்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் லெவல்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எமர்ஜென்சிக்கு நீங்க பயன்படுத்தலாம் என்று அப்ரூவல் எல்லாம் இருப்பதனால் நம்முடைய மாணவர்கள் இந்த 90 நாளை இதை பத்தி நாங்கள் சொல்லிக் கொடுப்பதனாலே அதை வந்து ஒரு பிரிவென்டிவ் மெஷராக யாரு வேண்டும் என்றாலும் பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு ஒரு நிரந்தரமா ஒரு லேப் வரும்போது 5000 ரூபாய் கட்டி ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு நேரடியாக கவர்மெண்ட்டை நாங்க உங்களை ஒப்படைச்சிருவோம். தாராளமா இந்த தொழிலை எல்லா பஞ்சாயத்திலும் ஒரு கிராமத்துக்கு, ஒரு ரெவன்யூ கிராமத்திற்கு ஒரு +2 மாணவன் அந்த ஊரையே வழிநடத்த முடியும் என்பது எங்களுடைய கடந்த கால அனுபவம். இதை நாங்கள் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற 12,214 பஞ்சாயத்து, ஒரு பஞ்சாயத்துல 3 கிராமம், அப்ப அது 40-50,000 ஹேம்லெட்ஸ் இருக்குது. அப்ப 50,000 +2 மாணவர்களுக்கு நாம் வேலையை கொடுக்க முடியும் என்பதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. நன்றி. அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து திரு மூர்த்தி பேசுறது கேட்டிருக்கிறாரு. மூர்த்தி சார் ப்ளீஸ். சார், என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க வந்து கொடுக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே சர்டிபிகேட் கோர்ஸ்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அப்படிதானா? இது தவிர வேற ஏதாவது பேச்சுலர் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் அந்த மாதிரி இருக்குதா? இதோட சேர்ந்த இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி குரூப் கண்டிப்பா எடுத்திருக்கணுமா? அதர் குரூப்ஸ் எப்படி? அதாவது +2 சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்தா மிக்க நலம். சயின்ஸ் சப்ஜெக்ட் இல்லாதவர்களும் அடிப்படை ஆங்கிலம், கணிதம் 2 பாடங்களிலே சரியாக இருந்தால் அவர்கள் மற்ற பாடங்களில் ஃபெயில் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம். இது சர்டிபிகேட் கோர்ஸ், பேசிக் கோர்ஸ் என்றால் அறிமுக பயிற்சி மாதிரி இதை கொடுக்குறேன். அதில் அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதுக்கு பிறகு அவர்கள் முறையான பயிற்சியை இலவசமாக அரசு மருத்துவமனைகளில் பெறலாம். இது மக்களுக்கு சென்றடையவில்லை. பின்தங்கிய மாவட்டங்களான விழுப்புரம், திண்டிவனம், திருவள்ளூர் போன்ற கிராமங்களில் உள்ள மாணவர்கள் சற்றேறக்குறைய 50,000 1 லட்சம் ரூபாய் வரை செலவழித்து 2 வருடங்களில் எதையும் படிக்காமல் வெளியில் வந்து பின் சேரும் இடங்களில் தான் இந்த தொழிலை கற்றுக்கொள்கிறார்கள். எனவே நான் அதனை சுருக்கி என்னுடைய 50 ஆண்டு கால கடுமையான உழைப்பு சற்றேறக்குறைய 5 லட்சம் நபர்களை நேரடியாக பரிசோதித்திருக்கிறேன். அதனால் உதாரணத்திற்கு ஹீமோகுளோபின் என்ற ஒரு பரிசோதனையை செய்துவிட்டால் மீது 15 பரிசோதனைகளை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் கால்குலேட்டட் வேல்யூஸ் என்று நாங்கள் அழைப்போம். எஸ்பி நல்லா இருந்தால் மீதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ தேவைன்னா டாக்டர் 300 ரூபாய்க்கு எல்லா டெஸ்ட்டும் எழுதுவாங்க. ஏனென்றால் வணிகம் அது மாதிரி மாறிவிட்டது, மருத்துவம் வணிகமாக மாறிவிட்டது. நம்மால் முயன்ற ஒரு என் தலைமுறையை நான் காப்பாற்ற விளைகிறேன். சார் கேட்ட மாதிரி +2 இருந்தால் அரசு பயிற்சி பெறலாம். அரசு பயிற்சி படித்தால் உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது உத்தரவாதம் தரப்படவில்லை. ஏனெனில் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தான் அரசு வேலை வாய்ப்பு இருக்கும். இப்பொழுது தற்போதைய நிலைமையில் MRB மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் அரசு கல்லூரிகளில் படித்தவர்கள், ஆய்வுக்கூட உறுப்பினர்கள் மட்டும் 30,000 பேர் வேலைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 58 வயதில் தான் வேலை கிடைக்கும். அதாவது தமிழகத்தில் மொத்தம் 2000 நான் வேலை செய்யும் போது 2000 அரசு மருத்துவமனையில் வேலை வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது மருத்துவக் கல்லூரிகள் அதிகமானதால் ஒரு 4000-5000 பேர் தான் ஆய்வுக்கூட நிபுணர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கணினி தொழில்நுட்பம் வந்ததால் 50 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே மிஷின் செய்து விடுகிறது. இதை வாங்கக்கூடிய தகுதி அரசு மருத்துவமனைகள் கூட இல்லை. தனியார்கள் இதில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இணைந்து அந்த மிஷினை வாங்கியதால் தான்
600 ரூபாய்க்கு செய்யக்கூடிய அந்த தைராய்டு பரிசோதனையை அவர்கள் 150 ரூபாய்க்கு செய்கிறார்கள். இதுதான் வால்யூம் பெருகும்போது அவர்களுக்கு அது லாபகரமாக இருக்கிறது. இந்த நுட்பத்தை பயன்படுத்தி நாம் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் என்றால் ஏழை மக்கள். பணம் இல்லை என்று பரிசோதனை செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. நான் இதுவரை 100-150 இலவச முகாம்களை சென்னையில் லயன்ஸ் கிளப் மூலமாக நடத்தி இருக்கிறேன். நமது சென்னைக்கு அருகில் உள்ள OMR என்கின்ற இந்த மகாபலிபுரம் ஏரியாவுக்கு சென்றாலே அங்கு இருப்பவர்களுக்கு இந்த வசதி இல்லை. எனவே என்னுடையது ஒரு ஊருக்கு ஒரு வீட்டிற்கு ஒரு மருத்துவ உதவியாளர், நாட்டு மருத்துவ உதவியாளர் என்றால் எந்த நோய்க்கு என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன, நம்மளால என்ன செய்ய முடியும், லிமிடேஷன். அதுக்கு பிறகு CPR என்று ஒன்று இருக்கிறது. அது யாருமே நம் குடும்பத்தில் யாருமே செய்வதில்லை. ஈவன் ஒரு டாக்டருக்கு படித்தவர் கூட இன்னொரு டாக்டரை அணுகுவாரே தவிர தன் குழந்தைகளுக்கோ தன் குடும்பத்துக்கோ CPR என்ற பரிசோதனையை உடனடியாக செய்தாலே கோல்டன் ஹவர்ஸில் இருந்து அவர்களை உயிர்களை காப்பாற்றலாம். இந்த என்னோட பயிற்சியில் அதுவும் இணைந்திருக்கிறது. பெரிய பெரிய நிறுவனங்களோட பெரிய மருத்துவர்களோட டைப் செய்து நல்ல பயிற்சி அளிக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். டிப்ளமோ அல்லது பேச்சுலர் டிகிரிஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா அப்படிங்க கேட்டிருந்தேன். இருக்கு. டிப்ளமோ DMLT, BSc, MSc, PhD. இந்த இப்போ நாங்கள் அலோசிஸ் சொல்றோம் அப்படின்னா அது உலக அளவில் இருக்குது. நாளைக்கு இந்த பையன் பிரெஞ்சு, ஜாப்பனீஸ், டோஃபில், அதாவது இங்கிலீஷ் நல்லா பண்ணுனான்னா இவனுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு இன்னைக்கு ஜப்பானுக்கு போனா 1.5 லட்சம் ரூபாய் சார். இந்த தகுதியோட அவன் ஜப்பானுக்கு போனா ஹோம் கேர் ஹெல்த் நர்ஸ்ன்னு எடுக்கிறான். அதுக்கு 1.5 lakh. அவன் 5 வருஷம் ஜப்பான்ல இருந்து வந்தானா இங்க 2 கோடியே ஜம்மன் செட்டில் ஆயிருக்கு. இதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. வித் இந்த ட்ரைனிங்கோட லாங்குவேஜ் ஜெர்மன், இது பிரெஞ்சு, அதே மாதிரி இது இருக்குங்களா, அதாவது ஜாப்பனீஸ், மற்ற இங்கிலீஷ், நல்ல வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த மாதிரி கோர்ஸ் சேர்ந்தவங்க எல்லாம் படிச்சு இங்கிலீஷ்லாம் இருந்துச்சுன்னா they have a lot of stuff, especially South Indians there is a great respect in our country, which I traveled most than many countries. நல்ல மரியாதை இருக்காங்க. அது நர்சிங்ல நம்ம நாட்டை ரொம்ப விரும்புறாங்க. தேங்க்யூ. தன்னார்வலர் தொண்டு நிறுவனத்தின் அமைப்பாளர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் பேச வந்திருக்காங்க. அவங்களுடைய கருத்தை கேட்போம். சார் ப்ளீஸ். ஐயா, இந்த வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா, இந்த 10,000 ரூபாய்க்கு பேசிக் டெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு சொல்றீங்களா, அது இருக்கா, இப்ப அவைலபிள் இருக்கா எல்லா இதுலயும்? உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க, உங்களுக்கு அந்த முழு விவரங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒரு நாள் பயிற்சியில நீங்க அந்த 10 டெஸ்ட் கத்துக்கலாம். ஐயா, ஒண்ணும் இல்லையா, இப்போ நல்லா கவனிங்க. ஹீமோகுளோபின் என்ற பரிசோதனை நான் ஒரு 50 ஆண்டுகால அனுபவத்துல வெறும் டிஸ்டில் வாட்டரை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது அரசுக்கு நான் பல அவசர காலங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதை பத்தி உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ ஹீமோகுளோபினை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா 10 பைசா செலவுல ஃபில்டர் பேப்பர் மெத்தட்னு ஒன்று இருக்கு, அதில் பண்ணிடலாம். குளுக்கோமீட்டர்ல 10 ரூபாயில சுகரை நீங்களே பார்த்துக்கலாம். பிளட் எடுக்கிறதுக்கு கூட இப்போ அதுக்கான ஒரு கருவி வந்துச்சு, சேஃபா எடுக்கலாம். இதெல்லாம் நேரடி பயிற்சியில நான் ஆன்லைன் மூலமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் பயிற்சி நேரடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி தருவேன். இதில் நான் ஒரு 56வது வயதுல போய் 2000 ரூபாய் கொடுத்து நியோட் ஹாஸ்பிட்டல்ல புளபோட்டமின்ற ஒரு கோர்ஸ் படித்தேன். 8 சமயத்தில் போய் படித்தேன் நான். ஏன்னா நான் அறியாமல் செய்த தவறுகளை திருத்தி கொண்டேன். இப்போ என்ன மற்றவங்கள திருத்திட்டு இருக்கேன். மற்றவங்களாம் அப்படி இல்லை. நர்ஸுங்க எங்கேயோ குத்தி எங்கேயோ ரத்தம் எடுப்பாங்க. அந்த ரத்தம் எடுக்கும்போது கொஞ்சம் தாண்டி உள்ள போச்சுன்னா சிறையில் எடுக்க வேண்டிய ரத்தம் ஆற்றலுக்கு போயிடும். அதெல்லாம் மிக ஆபத்தான நிலைமைகள். அதனால அடிப்படையிலேருந்து சொல்லி கொடுத்து அந்த மருத்துவ கடமையோடு சேவையா செஞ்சா நல்ல பேரும் நல்ல பணமும் கிடைக்கும். ஐயாவுக்கு கொடுக்குற அந்த 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 நோய்கள் கண்டுபிடிக்கலாம். ஐயா, முதல்ல பிளட் குரூப்பிங் கண்டுபிடிச்சிடலாம். நீங்களே நாலேஜே தேவையில்லை. நான் பள்ளிகளுக்கு போகும்போது 8வது 9வது படிக்கிற பசங்க நான் பண்ணவங்க பார்த்துக்கு பின்னாலே அவங்க குரூப் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம அந்த மருத்துவ கொண்டு வரணும்னு என்னோட அது ஒன்று. 2 ஹீமோகுளோபின் சும்மா ஒரு பேப்பர்ல அப்படி தொட்டு எடுத்தா போதும், தெரிஞ்சு போயிடும். அனிமியாவா இல்லையா தெரியும். சிவியர் அனிமியான்னு வந்தா கண்ணை மூடின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அப்டாமினல் கேன்சர் இருக்குன்னு ஸ்கேன் எடுக்காம என்னால டயக்னோஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 5 லட்சம் பேஷண்ட்டை நான் பார்த்துருக்கேன். HB கம்மியா இருந்து யூரின்ல புரதம் வெளியில வந்துச்சுன்னா அதுவும் 10 காசு தான், இல்லைன்னா 10 காசு டெஸ்ட் தான். அந்த யூரின்ல புரதம் இருந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா கிட்னியை போய் செக் பண்ணணும். யூரின் பயங்கர எல்லோவா இருந்து இதுவா இருந்துச்சுன்னா நேரடியாக போய் லிவரை டெக் பண்ணணும். ஸோ இந்த சிறுநீரில் மட்டும் 5 அவைகளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இன்க்ளூடிங் அந்த பிளாடர் கேன்சர். ஆனால் உழைக்கணும், வேலை செய்யணும். ஏதோ போனால் வேலை செஞ்சு வந்தது இல்லை. நான்
ஆர்வமா செஞ்சேன். கிட்டத்தட்ட 20 பெரிய மருத்துவர்கள் எல்லாருமே எங்க தன்வந்திரி பட்டம் பெற்ற மருத்துவர்கள் கிட்டலாம் போய் வாலண்டியரா வேலைக்கு சேர்ந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் சர்வீஸ் பண்ணிட்டு அவங்க வே ஆஃப் டயக்னோசிஸ் எப்படி பண்றாங்க, எப்படி துல்லியமா கண்டுபிடிக்கிறாங்க. தேவையில்லாத பரிசோதனை அந்த காலத்துல எழுதவே மாட்டாங்க. அரசு மருத்துவமனையில இந்த மாஸ்டர் செக்அப்லாம் கிடையாது. இப்போ மாஸ்டர் செக்அப் பண்ணுறது நம்ம 3600 பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டே இருக்கும். ஹார்மோன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 4 வாட்டி மாறும். இப்போ 4 வாட்டி பண்ணுன்றாங்க. சுகர் 7 வாட்டி பண்ணுன்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாது. யூரின்ல இல்லைன்னா பிளட்ல இல்லை சுகர். அவ்வளோதான். சுகர் வந்து அதிகமானாலும் ஆபத்து இல்லை, ரொம்ப குறைஞ்சாதான் ஆபத்து. எவ்வளவு அதிகமானாலும் 120 150 நார்மல்னா 400 வரைக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் 100லேருந்து 80 வந்தால் ஆபத்து, 60 வந்தால் மரணம். அப்போதான் பிஹெச் மாறும். ஐயா சொன்ன மாதிரி பிஹெச் வந்து கீட்டோ அசிடோசிஸ் என்ற ஒரு நிலைமை வரும், கீட்டோன்ஸ் பாடி வரும். அதையும் நம்ம சிறுநீரில் நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே நாள் பயிற்சி, எல்லாம் மாடர்ன் ஆகி போச்சுங்க. அதுதான் அந்த செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து விட்டது. ஒவ்வொரு மருத்துவத்தை தெரிஞ்சுக்கினா அனாவசியமா டாக்டர்கிட்ட போக தேவையில்ல, தேவைப்பட்டா போய் ஆகணும். அதனால அலோபதி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அந்த என்ன சொல்றது, அலோபதியில வந்து உங்களுக்கு முக்கியமானது தடுப்பூசி. அந்த தடுப்பூசியே கொரோனா காலத்துல கேள்விக்குறி ஆகி போச்சு. அவ்வளவுதான் சார். ஆக்சுவலா நான் வந்து தொண்டு நிறுவனம்லாம் ஒருங்கிணைச்சு எல்லா தொண்டு நிறுவனங்களும் அந்தந்த பகுதியில எல்லா கிராமம் தத்தெடுத்து இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில பெருசா பண்ணணும், அதுவும் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்ல பண்ணணும், உணவுல பண்ணணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்தோம்யா. என்னுடைய வாழ்க்கையில அதுல வந்து நிறைய 5% அந்த பீப்புள் எனக்கு கிடைச்சாங்க. ஒரு 100 பேருக்கான 5 ஆர்கனைசேஷன் நல்லா இருந்தாங்க. ஆனா பட் அந்த ஆர்கனைசேஷன்ல சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்குது. நல்ல ரிசோர்ஸ் இருக்கிறவங்க வந்து முன் வரமாட்டாங்க. உண்மையிலேயே உங்களை மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்துன்னா அதுக்கான வழிகளை நான் நியாயமாக பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இறுதியா நான் சொல்லிடுறேனே, அந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு விவசாயிட்டம் இருந்து வரணும். அவனுடைய அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டுல இருந்து, அவனுடைய டயக்னாசிஸ்ல இருந்து, அதுக்கு பிறகு அந்த என்டியூஸ் ப்ராடக்டை போய் அவன் சேர்ற வரைக்கும் இது முக்கியத்துவமா இருக்கிறது சார். அதேதான் அந்த இது சம்பந்தம் டயக்னாசிஸை பத்தி அதனுடைய லேப் இதை பத்தி நம்ம பேசுறோம். அதுக்கு பிறகு உணவு சம்பந்தமாவே தனியாகவே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருகின்ற 25, 26 ஒருங்கிணைந்த இந்த இதெல்லாம் சர்வீஸா மாத்தி ஒரு பயிற்சியை கொடுக்குறோம். அது கம்ப்ளீட்டா அது ஒரு பிசினஸ் மாடல். அதுக்கும் வந்து ஃபண்டிங்ஸ் ரிசோர்ஸ் வந்து அவன் மார்க்கெட் எல்லாமே நம்ம உதவியா செய்யும். அப்போ ஒரு ஒருங்கிணைந்த பணியை நாம் செய்தோமே, கிராமத்தில் என்ன செய்ய வேண்டும், அர்பனில் என்ன செய்ய வேண்டும், நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணிகள் என்ன, அவங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஈகோ இல்லாம இந்த மக்களுக்கு நான் இருக்கும் வரைக்கும் நாம் சேவை செய்ய வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும், தர்மம் அறவழியிலே தர்மம். சில நேரங்களிலே நாம் நல்லவர்கள் நினைக்கின்றோம், அவர்களால் நமக்கு தொந்தரவு வருதை விட அதையெல்லாம் இப்ப கண்டுபிடித்து சரியான வழியிலே நாம் செல்லுகின்றோம் ஐயா. ஆகவே நீங்களெல்லாம் எங்களுடைய ஆபீஸை தொடர்பு கொள்ளுங்கள், எப்பொழுது வேண்டாம் நாம் கூப்பிடுங்கள். சில நேரங்களை நாங்கள் அழைக்கும் போது இல்லாட்டா நான் ஏதாவது மீட்டிங்ல எப்ப டிராவல்ல இருக்கோம் எங்க இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் நிச்சயமாக திருப்பி நான் கால் பண்ணுவேன். +2 படிச்ச அது கிராமங்கள், அது பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய சென்னை என்பது மெய்யும். அதனுடைய பெல்ட் ஏரியா வந்து இப்ப ஐயா சொன்ன மாதிரி, பாலச்சந்திரன் சொன்ன மாதிரி திருவள்ளூர், காஞ்சிபுரம், இங்க வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், இந்த ஏரியாவுக்கு நிறைய மெடிக்கல் சர்வீஸ் தேவைப்படும். அவங்க எல்லாருமே தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அந்த சில இதை நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, அவங்க லோ பிபியா ஹை பிபியான்னு தெரியல, உடனே பயந்து செத்து ஹாஸ்பிட்டல்ல போன உடனே போய் அட்மிட் பண்ணிட்ட உடனே அவனுக்கு 3 நாள் அவன் வீட்டை விற்க வேண்டியிருக்கு, வயலை விற்க வேண்டியிருக்கு, மொத்தமா காலி பண்ணிட்டு அதோட அவன் கிறுக்கு பிடிச்சவன மாதிரி ஆகிறாங்க. இந்த மாதிரி சூழல் வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த மாதிரி விஷயங்கள் நாம் எடுத்து வீட்டுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்ச ஒரு இருக்கிற தப்புலையே சைனா மாதிரி. சைனால வந்து 98% அவங்க வந்து குணப்படுத்துவாங்க, வீட்லயே வந்து பயம்லாம் பண்ணிடுவாங்க. அதுதான் நம்மளுடைய நாட்டினுடைய அறம். அது சார்ந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய அனுபவமாக நாங்க செயல்பட்டோம். சார், நீங்க இப்போ பேசும்போது மெடிக்கல் வந்து ஒரு பெரிய பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு கார்பரேட் மாஃபியா நீங்க இப்போ டச் பண்ணக்கூடிய டாபிக் வந்து ஆக்சுவலா சார், எங்களோட கொஸ்டின் இப்போ பேசிக்கா நீங்க சொன்ன மாதிரி 12th முடிச்சுட்டு இது சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இதுல வந்து லீகல் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வர சான்ஸ் இருக்கா? ஏன்னா இந்த கார்பரேட் வேர்ல்டு கையில எடுத்துக்கக்கூடியதே அது நம்மளோட இந்தியாவோட ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லலாம். அவங்களோட பலமாகவும் அதை யூஸ் பண்ணிக்கிறது எப்படின்னா லீகல் இஷ்யூஸ் தான். அந்த லீகல் அப்படிங்கிறது எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணலாம், மிஸ்யூஸ் பண்ணலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அது எல்லாமே அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி வரும்போது நீங்க சொல்ற மாதிரி நம்ம அதுல ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு உதவுற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த லீகல் இஷ்யூஸ் அப்படிங்கறத எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதுக்கு உங்களோட இந்த சர்டிபிகேட் கோர்ஸோ அல்லது டிப்ளமோ கோர்ஸோ
உங்களோட ஸ்டடிஸ் அதுக்கு பேக்ரவுண்டா எப்படி நிக்குது? ஒண்ணும் இல்லை, இதை வந்து நீங்க பேசிக், அதாவது +2ல சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா கவர்மெண்டோட அனுமதியோட கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது. வெறும் 5000 ரூபாய் கொடுத்தால் அவர்கள் வந்து பரிசோதனை செய்து பார்த்து விட்டு அதுக்கான சான்றிதழை உங்களுக்கு அளித்து விடுவார்கள். ஏனென்றால் திறன் மேம்பாட்டு கழகம் என்று ஒன்று உருவாக்கியது கிராமப்புற மக்கள் பயனடைய வேண்டும் என்ற ஒன்றிற்காக தான். சென்னையிலே இலவசமாக கிண்டியிலே MSME நிறுவனத்தில் 2 நாள் பயிற்சி, 1 நாள் பயிற்சி என்று பலவிதமான படிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு தெரியவில்லை. இதை நமது அமைப்பு மூலமாக மக்களுக்கு சென்று சொல்வோம். எந்த விதமான இதுவும் கிடையாது. இதுவும் பேசிக் எல்லா ரைட்ஸ் எல்லாம் உள்ளது. சின்ன உதாரணம், இப்போ குளுக்கோமீட்டர் என்ற கருவியின் மூலம் மிக துல்லியமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு லேப் உரிமையாளரோ அல்லது ஒரு மருத்துவரோ இதை ப்ரமோட் செய்ய மாட்டார்கள். என்னுடைய மனைவிக்கு வெறும் 10 ரூபாய்க்கு உண்டான அந்த டெஸ்ட்டை 150 ரூபாயாக ஒரு நாளைக்கு 4 முறை செய்தார்கள். என்னை செய்ய விடவில்லை. எனக்கு 50 வருட அனுபவம் என்னை தவிர தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை. அரசு பணி மட்டும் 40 வருடங்கள் அரசு பணி செய்த ஒரே நபர் நான். இதுதான் என்னுடைய உலக சூழலை. உலகத்தை நம்ம திருத்த முடியாது. நம்மளே காப்பாற்றிக்கலாம். அந்த மிஸ்டர் மூர்த்தி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டால் அதுக்குண்டான விஷயங்களை சொல்லித் தருகிறேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் 20 வருடங்களுக்கு முன்னால் தைரோக்கரை தென்னக உரிமையை என் நண்பர் பெற்றிருந்தார். அப்பொழுது டாக்டர் வேலுமணி அவர்கள் வெறும் BSc பட்டதாரி. அவருக்கும் தைராய்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. மும்பை செல்லும் போது 500 ரூபாயோடு சேர்ந்து வரும்போது 7000 கோடியோடு இன்று 50 கோடி ரூபாயை மருத்துவத்துக்காக ஸ்டார்ட் அப்புக்கு அளிக்க தயாராக இருக்கிறார். இதுதான் வாழ்க்கையில் முன்னேறுவது. ஆனால் 20 வருடம் உழைக்க வேண்டும். சாதாரண உழைப்பல்ல, உழைப்பே உயர்வு தரும். நன்றி, வணக்கம். அதே போல அவர் ஐயா அந்த பேசிக் அந்த ஆக்ட்ல இருக்குங்கய்யா, இந்த இதுக்கு ஒரு சில ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. அந்த இதை நாங்க வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் அதே போல பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து இந்த மாதிரி அதாவது மாஃபியான்னு சொல்ல முடியாது, சில புரிதல் இல்லாதவர்கள். ஆனால் இப்பொழுது டாக்டர் ராஜ்குமார் போன்றவர்களிடம் இந்த விதத்தை எல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். இப்ப இன்னைக்கு அவரே இதையெல்லாம் ஒத்துக்கொண்டு, அதாவது அவங்களே இன்னைக்கு வந்து இந்த மாடலை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஆஸ்பத்திரியிலையும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை ரெகுலரைசேஷன் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்துல கிட்டத்தட்ட அதாவது முன்னோடி டாக்டர்களிடமே இப்ப பேசி அதை எப்படி வழிமுறைப்படுத்துறது, பாலிசி லெவலில் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற பேக்கப்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே யாருக்கும் வந்து லீகலாக எந்த ஒரு இஷ்யூஸ் வராமல் பார்த்துக் கொள்வதும் எங்கள் நிறுவனம் அதற்கான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதற்கான லைசன்ஸ் சர்டிபிகேட்டை வாங்கி கொடுக்கும். நன்றி. திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் கேட்ட மாதிரி திரு பாலச்சந்திரன் அவர்களுடைய நம்பரை சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டவங்க அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள், ஏனென்றால் மாணவர்கள் இன்றைய தகவலின் அடிப்படையில் 7 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க. அதுல வந்து 10,000 பேருக்கு தான் மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது 6,90,000 பேர் எங்கே? சோ அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு என்ன, அவங்க எல்லாருமே மெடிசன் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் அல்லது அதுக்கு மேல ஒரு கிரேஸ் வைத்துக் கொண்டு இருப்பதை தவிர்த்து பிற படிப்புகளிலும் அக்கறை செலுத்த வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக இணை மருத்துவத்துறையில் எவ்வாறு பணியில் சேர இயலும் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் எஸ் முருகேசன் மற்றும் திரு பாலச்சந்திரன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.